இந்த சுங்கச்சாவடிகள் இயங்குவது நியாயமா என்று கேட்டால் நிச்சயமாக எந்த வகையிலும் இது நியாயம் இல்லை. இந்த போராட்டத்தில் எழுப்பி நாம் ஒரு முழக்கத்தை எழுப்பினோம். அந்த முழக்கம் கூடுதே டோல்கேட் எண்ணிக்கை கூடுதே, சாலை வரி கட்டுகின்றோம், சுங்கச்சாவடி எதற்கு, பதில் சொல், பகல் கொள்ளைக்கு பதில் சொல் என்ற ஒரு முழக்கத்தை நாம் எழுப்பினோம். தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டு ஒன்றுக்கு இந்த சுங்கச்சாவடிகள் மூலமாக 18,000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள், அதாவது லாரி, பஸ் போன்ற பெரிய வாகனங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை சாலை வரியை கட்டுகிறார்கள். அதே போல 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர மகிழுந்துகள், இதனை நாம் வாங்கும்போது ரோட் டாக்ஸ், லைஃப் டாக்ஸ் என்று அந்த கட்டணம் வசூலிக்கிறார்கள். இந்த சுங்கச்சாவடிகள் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் நான் சொல்கிறேன் 18,000 கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு வசூலிக்கப்படுகிறது. இதை தவிர்த்து இந்த சாலை வரியாக ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இந்த சாலை வரி எதற்கு வசூலிக்கப்படுகிறது? இந்த சாலைகளை போடுவதற்கும் அவற்றை பராமரிப்பதற்கும் தான் இந்த வரி வசூலிக்கப்படுகிறது. இப்படி வசூலித்துவிட்டு ஆங்காங்கே சுங்கச்சாவடிகளை வைத்துக்கொண்டு இந்த பகல் கொள்ளை அடிப்பது நியாயமா என்பதுதான் நாம் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை சுட்டி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லக்கூடிய அரசு உயரதிகாரிகள், மாண்பான்மை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், என்னை போன்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுக்கெல்லாம் கட்டணம் கிடையாது. ஆனால் சாதாரண சாமானிய மக்கள், வியாபாரிகள், இவர்கள் இந்த சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும் போது கட்டாயமாக இந்த சுங்க கட்டணம் கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவசரமாக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸுக்கு நிச்சயமாக விதிவிலக்கு உண்டு. ஆம்புலன்ஸ் கிடைக்கவில்லை, ஒரு கார்ல அவசரமாக ஒரு நோயாளியை அழைத்து செல்லும் போது எவ்வளவு மனவேதனையோடு செல்வார்கள். அப்படிப்பட்டவர்களிடமும் கூட இந்த பகற்கொள்ளை அடிக்கப்படுவது நியாயம்தானா என்பது நாம் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது.